வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, வர்றாரு. கனக சபாபதிக்கு நமஸ்காரம் அப்பா சார். வாங்க வாங்க, உங்களுக்கு வேண்டி நான் காத்திருந்தேன். என்ன மாப்பிளைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பூச்சி வாயினை கூட்டு வந்திருக்கீங்க? இவர்தான் மாப்பிளையா? ஐயோ, இவரு என் மச்சான். இவரு கல்யாண புரோக்கர் தான். பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் நான் பாப்பேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணெல்லாம் இவரு பாப்பாரு. அப்படி ஒரு கொலாபரேஷன்ல இந்த கல்யாண புரோக்கர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். 100 கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் இந்த ஜிப்பாவை அவுக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணி முடிக்கல. இவன் எப்ப 100 கல்யாணம் பண்ணி இந்த ஜிப்பாவை அவுக்குறது அதுக்குள்ள ஜிப்பா கப்பாய் போகும். மாப்பிளைய கூட்டு வரேன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைய கைய பிடிச்சி தான் கூட்டின்னு வந்தோம். வழியில மந்திரி இலவச திருமணம் பண்றான்னு கேள்விப்பட்டதும் கைய ஊறின்னு போயிட்டான் அந்த புறம்போக்கு. அவன் போனா போயிட்டு போறான், விடுங்க. 100 மாப்பிள்ளைங்க பைக்குள்ள இருக்கானுங்க, பாக்குறீங்களா? அது எதுக்குங்க மாப்பிள்ளை? நான் எதுக்கு பாக்கணும்? பொண்ணுதான் மாப்பிள்ளைய பாக்கணும். அப்ப பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா காவேரி காவேரி. என்னடா இது காவேரி காவேரின்னு காட்டு கத்துறாரு, இன்னும் காவேரி வந்த பட்ட காணோம். அதான் காவேரி காவேரின்னு கத்துறானே, அது எப்போ வந்து நம்ம பாக்குறது ஒன்னும் புரியல. வருமா? நடுவர் மன்றத்தை கூட்டணுமா? கண்டிப்பா காவேரி வரும். அப்ப கூப்பிடுங்க. காவேரி காவேரி காவேரி. திரிலோகமும் புகழும் சுந்தர வீர தீர சூரநாத. இதான் உங்க பொண்ணு காவேரியா? எத்தனை டிஎம்சி? என்ன கேக்குற? அது வந்து இல்ல வயசு எத்தனைன்னு கேக்குறான். அப்பா எது கூப்பிட்டீங்க? அது வந்துமா முதல்ல போட்டோ எடுங்க. கேமரா கொண்டு வரலையப்பா? அடங்க, பையில இருக்கிற மாப்பிள்ளை போட்டோ எடுக்க சொல்றாங்கண்ணா. அதுவா? இந்த பாருமா காவேரி, இதுல ஏகப்பட்ட மாப்பிள்ளை போட்டோ இருக்கு. உனக்கு எந்த மாப்பிள்ளை வேணும்னு பளிச்சுன்னு செலக்ட் பண்ணு. அதெல்லாம் நான் பார்க்க விரும்பலப்பா. நீங்களா பார்த்து இதுங்க மாதிரி எந்த கழுதையை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு நான் கழுத்து நீட்ட தயார். உங்க பொண்ணு காவேரிக்கு ஏத்த ஒரு கோவேரி கழுதை இருக்கு, கட்டி வைக்கிறீங்களா? யாரு? நீதான். யோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையா கழுதையை இழுத்துட்டு வந்துருவ போல இருக்கு. எனக்கு வர மாப்பிள்ளை சூர்யா மாதிரி சூப்பரா இருக்கணும். ஓஹோ, ஜோதிகா கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சுட்டா உங்களுக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ளை கேக்குதோ? வேணும்னா பேரழகன் சூர்யா மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்கான், கூட்டின்னு வரட்டுமா? சுமார் ஏமா, மாப்பிள்ளை மட்டும் சூர்யா மாதிரி இருக்கணும் அவன மாதிரி இருக்கணும்னு கேக்குறதுக்கு தெரியுது. வந்து உட்காந்து 2 பேரும் வாய்கிழியே கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு டம்ளர் காபி தண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சா? என்னடா கேட்ட? காபி கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். ஏமா, தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணியே கேட்டான், அதுக்கு போய் அடிக்கிறிய? ஏங்க உங்க பொண்ணு இப்படி போட்டு மானாவாரியா அடிக்குது? தமிழ்ல என் பொண்ணுக்கு பிடிக்காத வார்த்தை தண்ணி. ஐயோ, மறந்து நானும் சொல்லிட்டேனே. என்னடா பெத்து வச்சிருக்கிற பண்ணி? தப்புதான். தண்ணீர் தண்ணீர் என்ற திரைப்படத்தில் இருந்து இப்போது ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். தூக்கி போட்டு. ஏங்க உங்க பொண்ணு ஏன் தண்ணிங்கிற வார்த்தையை கேட்டா டென்ஷன் ஆகுது? அவ அண்ணனும் தண்ணி அடிச்சே செத்தான், அவ தம்பியும் தண்ணி அடிச்சே செத்தான், அவ அம்மாவும் தண்ணி அடிச்சே செத்துட்டாயா? அம்மாவுமா? 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கள்ளச்சாராயம் குடிச்சாங்களா? கல்ப் அடிக்கிற குடும்பமா நீங்க? அந்த தண்ணி இல்லையா, குழாயில அடிக்கிற தண்ணி. குழாயில தண்ணி அடிச்சு அடிச்சு நெஞ்சு வலி வந்து 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து என் பொண்ணு தண்ணிங்கிற வார்த்தையை கேட்டாலே டென்ஷன் ஆகி அடிச்சிருவாயா? ஏங்க நீங்க மட்டும் எப்படிங்க தப்பிச்சீங்க? நாங்க தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற பாய் ஜக்கல தண்ணி கொண்டு தாங்க காப்பாத்திட்டாரியா? பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. எப்படியா தரகற, இந்த உண்மை எப்படியா மறைச்சு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. என்னங்க இது வில்லங்கமா இருக்கு? வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான், சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான், சொத்து சேர்க்க மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான், தண்ணின்னு சொல்லாத மாப்பிள்ளை எப்படிங்க கிடப்பான்? அந்த வார்த்தையை சொன்னதா? பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் தாண்டா பொண்ணு வந்து ஏண்டா தண்ணின்னு சொன்னா கூட அந்த குண்டுக்கு பிடிக்காதான். தண்ணின்ற வார்த்தையை கூட சொல்லாத ஒருத்தனை எப்படி மாப்பிள்ளைய தர்றது? நீ கம்முனேரு. பேச முடியாத ஒரு ஊமைய புடிச்சு கட்டி வச்சிருவோம், அவனுக்கு பேச்சும் வராது, நமக்கு பிரச்சனையும் வராது. எப்படி? நில்லுங்கடா. யாரு? ஐயோ ட்ரம். ஏண்டா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லி கமிஷன் வாங்கினீங்களா? அதை கொடுங்கடா. எதுக்கு கொடுக்கணும்? நாங்க தான் 3 பொண்ணு காமிச்சோம்ல. என்னடா காட்டுனீங்க?
காரைக்குடியில சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு இருக்கு, போய் பாருன்னு சொன்னீங்க. நானும் போய் பார்த்தேன். ஏன் அந்த பொண்ணுக்கு தான் மாசம் 5000 ரூபாய் வருது இல்ல? வருது, சம்பளமாவா வருது? பென்ஷன் இல்ல வருது. ஏண்டா சம்பாதிக்கிற பொண்ணா தான் கேட்ட நீ, வயசு குலம் கோத்திரம் இதெல்லாம் சொன்னியா நீ? சரி, அது போகட்டும். ரெண்டாவதா குடும்பத்துக்கு கட்டுப்பாடா இருக்கிற பொண்ணு வேணும்னு கேட்டேன்ல. அதான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு காமிச்சோம்ல, அவளுக்கு என்ன குறைச்சல்? ஏண்டா குடும்பத்துக்கு கட்டுப்பாடா இருக்கிற பொண்ணு வேணும்னு கேட்டா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்ட பொண்ணையா காட்டுறீங்க? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பங்காளிக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மி, கொஞ்சம் லூசு. அவன மாதிரியே குடும்பத்துக்கு கட்டுப்பாடுன்னு நீங்க சொன்னத குடும்ப கட்டுப்பாடுன்னு நினைச்சிட்டான். அப்படிதானடா சொல்ல லூசு. சரி, நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன். கடைசியா 4 எழுத்து படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டா என்ன பண்ணீங்க? ஏன் அந்த மூணாவதா பார்த்த பொண்ணு தான் 4 எழுத்து படிச்சிருந்தால? படிச்சா அ ஆ இங்கிற 4 எழுத்தை தவிர வேற எதுவுமே படிக்கல. வேணும்னா ஆயுத எழுத்து வரைக்கும் பச்சை பொண்ணு ஒருத்தி இருக்கா, போய் பாப்போமா? ஒண்ணு வேணாம். அங்க போய் பார்த்தா ஆயுத எழுத்து போஸ்டர் மட்டும் தான் படிப்பா. உங்க சகவாசமே வேணாம், காசு எடுங்க. நீங்க கொடுத்த காசெல்லாம் நெப்போலியன் வாங்கிட்டு போயிட்டாரு. யாரு? நடிகர் நெப்போலியனா? டாஸ்மாக் நெப்போலியன். அது இல்லங்க, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்க கொடுத்த காசுக்கு சிம்ரனியே புடிச்சு கட்டி வைக்கிறோம். அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது சிம்ரன்னா சிம்ரனேவா? சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்றான். சரி, பொண்ணோட குணம் எப்படி இருக்கும்? தண்ணின்னு வாயை திறந்து கேட்க மாட்டா, பக்கத்துல இருக்கிறவங்களையும் கேட்க விட மாட்டா. மொத்தத்துல சென்னை மண்ணுக்கேத்த சிறப்பான பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாயில மண்ணு. என்ன சொல்றாரு? இல்ல கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றான். அதான் நான் பார்த்தேன். சமாளிச்சுட்டடா என் கண்ணு. வா பில் போத்ரஹா. எச்சே வா. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. பொண்ணு வெயிட்டா இருக்குமா? பயங்கர வெயிட், ஒரு 100 கிலோ தேரும். பொண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி? பேக்ரவுண்டா பெரிய ஜமீன்தார் பரம்பரை. ஒரு காலத்துல 10 யானை வச்சிருந்தாங்க, இப்ப ஒண்ணுதான் இருக்கு. மீதி 9 யானை என்னாச்சு? ஒரு யானைக்கு சோறு போடுறதுக்காக 9 யானையை விட்டுட்டாங்க. மீதி இருந்த அந்த ஒரு யானை எங்க? அதுதான் நீங்க இப்ப பார்க்க போற பொண்ணு. நீங்க இங்கேயே இருங்க. நீங்க வந்திருக்கிற மேட்டரை அந்த பொண்ணு காதல பிளிரிட்டு வந்துடுறோம். நீ முதல்ல வெத்தலை பாக்க பிளிர்றா. வா. கர்மம் முழுங்கிட்டான். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரேன்னு சொன்னா என்ன ஆளையே காணோம்? நமஸ்காரம். வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆளையே காணோம்? குடும்பத்தோட வெளியில வாசல்ல நிக்க வச்சிருக்கோம். ஆமா. சரி, அதை விடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பொண்ணு கிட்ட தண்ணிங்கிற வார்த்தையை 3 தடவை மட்டும் தான் யூஸ் பண்ணான்னு கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிருக்கேன். அதை மீறி யாராவது 4வது தடவை தண்ணிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அவ உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல. பொண்ணு பின்னிடுவா. 3 வாட்டி யூஸ் பண்ணலாம் இல்லையா? 3 வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. அப்பா சார், அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இந்த 3 வாட்டியை வச்சு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் நடத்தி விடுறேன். இதுக்கு நான் கேரண்டி. என்ன பண்ண? ஒண்ணுல அப்பப்போ முழுங்கின வெட்டில பார்க்க வெளியில 8 ஆசை போடுவேன். மாடு மாதிரி. மாடு மாதிரி இல்லடா, மாடே தான். முட்டாத மாடு. இவன் ஒரு போல்டு. புரோக்கர் மாமா, ஒரு முக்கியமான விஷயம். மாப்பிள்ள வாயில இருந்து தண்ணின்ற வார்த்தையே வரக்கூடாது. அதை நீதான் மெயின்டைன் பண்ற. நீ அதை பத்தி கவலையே படாத. தண்ணின்ற வார்த்தை அவன் வாயில இருந்து வராத மாதிரி பாத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டு காசை வாங்கிட்டு போய் நாம தண்ணி எடுத்துருவோம். வாய கழுவுடா. அப்ப தண்ணி எடுத்துட்டு வா. என்ன தண்ணின்னு ஏதோ பேசிட்டே வரீங்க? நீ ஏன்டா அலற? வரும்போது மரத்தடி ஜோசியம் சொன்னா எனக்கு தண்ணியில கண்ட இருக்குன்னு, அதான் பயந்துட்டேன். ஜோசியம் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? தண்ணி லாரி ஓட்டுறேன். கிழிஞ்சிடுவோ. நாசமா போச்சு மாமா. அந்த பொண்ணுக்கு தண்ணின்னா ஆகாது. இவன் வேற தண்ணி லாரிய ஓட்டுறான். ஒண்ணு இவனை ஓட்டணும், இல்லன்னா நம்ம ஓடி போனோம். என்ன பண்ணலான்ற? அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் டென்ஷனே ஆகாத. 3 தடவை தண்ணின்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிருக்கோம்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்பா ரிலீஃப். வாங்க உள்ள போலாம். வாங்க. ஆமா, உங்க அப்பா அம்மாக்கு டைலாக் சொல்லி கொடுக்கவே இல்லையா? ஏன் இல்ல பேசாம வராங்களா தான் கேட்டேன். நீ உளராம பேசுறா கோணவாயா. பொண்ணு பார்க்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆனா மாப்பிள்ளைய காணோமே. இவர் தாங்க மாப்பிள்ள. என்ன கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்றாரு, அவ்வளவுதான். லேட்டா கல்யாணம் பண்ணாலும் லேட்டஸ்டா கல்யாணம் பண்றாருல, அதை பாருங்க. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க அப்பா சார். அம்மா காவேரி, சீக்கிரமா வாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்றாங்க. அப்பா சார் சுருளிராஜனோட தீவிர ரசிகர். பொண்ணு சீக்கிரமா வந்தாலும் சிங்காரிச்சிட்டு வந்திருக்கா பாருங்க. ஐயோ, வேணான்னாலும் கேட்க மாட்டா, எட்டி எடுக்க வச்சிருவா பொண்ணு. தரகர கொடுமா கொடுங்க. எனக்கு இல்லையா? ஓகே. காபி பொண்ணு போட்டதுங்களா? ஆமா ஆமா, காபி நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. காபி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்ன தண்ணியா இருக்கு. அப்பா ஒண்ணு. ஆமா, ஏன் எல்லாரும் முழிக்கிறீங்க? காபி தண்ணியா இருக்குன்னு தானே சொன்னேன். அப்பா 2. என்னங்க இது? காப்பி எப்படி இருந்தா என்னங்க? வந்தோமா, தட்டுப்புட்டுன்னு பொண்ணை பார்த்தோமா, கல்யாணத்தை முடிச்சோமா, கமிஷன் கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். காப்பியை குடிக்க
தண்ணின்ற வார்த்தையை 3 வாட்டி சொல்லலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். இந்த பல்பு வாயினே 2 வாட்டி சொல்லிட்டான். இன்னும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. ரொம்ப நேரம் தாங்காது போல இருக்கு. வா கைண்டிக்கலாம். டேய் இருடா. இன்னும் ஒரு தடவை யாரையும் சொல்ல விடாம பாத்துக்கிட்டு நைஸா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கமிஷன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமா பொண்ணிய 2 பேர்ல காட்டிக்கிட்டே நிக்குது. அது 2 பேர்லயும் நகை சுத்து அதான். ஓஹோ. மாப்பிள்ள பொண்ணை நல்லா பார்த்து சொல்லுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு? ஓகே. மாப்பிள பொண்ண ஓகேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு மாப்பிள பிடிச்சிருக்காமா? என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அப்போ ஏன் காலத்தை கடத்துறீங்க? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. தட்டை மாத்திக்க வேண்டியதானே? புது தட்டு தானே, அதே மாத்தணும். அடா பாவி, உன் தட்டை இவன் தட்டோட மாத்திக்கோன்னு சொல்றேன். புரியுதா? சரி அதை விடுங்க. மாப்பிள என்ன வேலை பாக்குறாரு? ஐயோ மாமா, தண்ணி லாரி ஓட்டுற வேலைன்னு சொல்ல போறான். 3 சான்ஸ் முடிய போகுது. இப்போது நான் சொல்றது கேளு. எஸ்கேப் ஆயிடலாம் வா. எப்பா எல்லாமே நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. இனி நீங்க பேசி முடிங்க, நாங்க வரோம். வா உட்காருங்க. கை நீட்டி கமிஷன் வாங்கிட்டா பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும். கருமாதி வரைக்குமா? ஐயா நீ எதுக்குடா அபசகுணம் எல்லாம் பேசிக்கிட்டு? இத பாருங்க, சொல்லுங்க. மாப்பிள்ள நல்ல வேலையில இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. மத்த விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சட்டுப்புட்டுன்னு தட்டை மாத்துங்க. அடடா, ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மெட்ராஸ் பிரச்சனையை தீக்கிறது என் பையன் தான். எப்படிங்க? தண்ணி லாரி ஓடுறான். அப்பா 3 என்னடே மாமா, 3 தடவை சொல்லியாச்சு. 4வது தடவை எவனா வாயை திறந்து சொல்லிட்டா நம்ம நாசமா போறோம். சொல்றேன், எழுந்து ஓடலான்னாலும் விட மாட்டேன்றானுங்களே. ஏங்க என்னங்க, பொண்ணுக்கு 2 விரல்ல தானே நகை சுத்தின்னு சொன்னீங்க. இப்ப 3 விரல்ல காட்டிக்கிட்டு நிக்குது. அது 2 குட்டி போட்டு 3 ஆயிடுச்சு. ஏங்க இப்ப நகை சுத்தம் விரலுமாங்க முக்கியம். தட்டுப்புட்டு கல்யாணத்தை பேசி பிடிங்க. அப்போ தட்டு மாத்திக்கலாம்ல. இருங்க, அது வந்து இன்னும் என்னங்க தயக்கம்? இங்க பாருங்க, என் பையன் உங்க பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம பாத்துக்குவான். ஐயோ ஏமா, எங்க அப்பா என்னமா சொன்னாரு? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம நான் பாத்துப்பேன் தானே சொன்னாரு. ஏய், என் பையனை கை நீட்டி அடிச்சிட்டியா? டேய், அவன் மேல தண்ணி லாரி விட்டு ஏத்துடா. ஏண்டா டேய், ஒரு மென்டல் பொண்ணை எனக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறீங்களா? ஐயோ இல்லீங்க, அந்த பொண்ணு மென்டல்ல இல்லீங்க. பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னடா? ஆமா, அப்போத்துல இருந்து பாக்குற உங்க அப்பன் குப்பை தொட்டி தலைய தண்ணி தண்ணின்னு ஒரே நாவாடுறான். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.